ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சட்டத்து கையிலேருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது அப்படின்றதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக தான் இன்றைக்கி கதிரேசனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தீபிகாவுக்கு எப்படி இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா, இந்த ராஜேஸ்வரியோட செல்ஃபோனையும் இந்த கதிரேசனோட செல்ஃபோனையும் ட்ராக் பண்ணதில் 2 பேரும் அடிக்கடி பேசியிருக்காங்க. அந்த சுடர் இறந்த அன்னைக்கு முக்கியமாக அதுக்கு முன்னாடி நாள்லேருந்து இவங்க 2 பேரும் என்ன பேசியிருக்காங்கன்னா, அவளை எங்கே வர வச்சு எப்படி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை எங்கே டிஸ்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அவளை எங்கே கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க, எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையுமே போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மூலியமா இனிமேல் அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இவங்க வந்து என்னதான் இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் விஜயும் ஊரில் இல்லாத இந்த நேரத்தில் எப்படியாச்சும் அவளை வந்து நம்ம உள்ள தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சாரு. ஆனால் எல்லா குற்றவாளியும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக சும்மா இருப்பாரா மனோகர்? அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான குற்றவாளியே அந்த கதிரேசனும் இல்லை அந்த ராஜேஸ்வரி, யாரோ ஒருத்தரை நம்ம கைது பண்ணாலே போதும், மொத்த உண்மையும் வெளியே வந்துடும். நம்ம மாப்பிள்ளையை வந்து எப்படி இவங்க கஷ்டப்படுத்தினாங்களோ அதே கஷ்டத்தை உண்மையான குற்றவாளியும் அனுபவிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அது மூலிமா கதிரேசனை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா ஜட்ஜி இருந்துக்கிட்டு, நீங்கள் 2 பேரும் கூட்டுக்களவாணி இருந்துக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறீங்க, சட்டத்துலேருந்து ஒரு எறும்பு கூட தப்பிக்க முடியாது, இதில் நீங்கள் செனப்பண்ணி மாதிரி இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படா தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 20 நாள் ரிமாண்டில் இருங்க, உண்மை எல்லாம் தெரிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ராஜேஸ்வரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தெரியாததுனால அவளை தேடுற இதை வந்து போலீஸ்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு அவளை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியலனாலும் அவள் எங்கே ஒளிஞ்சிருக்கா, எங்கே தலைமறைவாக இருக்கா அப்படின்றத சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஜட்ஜி. அது மூலிமா அவளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அவள் ஒளிஞ்சிருக்கிறதுக்கான காரணம், நம்ம இப்போ மாட்டிக்கிட்டோன்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். அது மூலிமா இந்த கதிரேசங்கட்டையும் நம்ம மாட்டிப்போம். சுடரை கொலை பண்ணுறதுக்கு நாம் வந்து ஹெல்ப் பண்ணோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ரேணுகாவையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கதிரேசனே என்ன அப்படி கண்ணை வச்சு ஒரே ஷூட்டு போட்டுருவான். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. கடவுளே, இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு பிளானை போட்டுட்ருக்கா இவன். சரி, ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தருக்கு தண்டனை கட்சியா சரின்ட்டு மனோகர் இருந்துக்கிட்டு கோர்ட்டில் போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. உடனே அங்கே ஜட்ஜி வந்து எல்லாத்தையும் கேட்க, ஆமாங்க நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு கதிரேசனும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா மனோகர் இருந்துக்கிட்டு, இப்படி பண்ணிக்கிட்டீங்களே சார், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படலாமா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு நிரபராதிக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்களே, இத்தனை நாளாக அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கை காட்டி சொல்ல, தீபிகா உட்பட அந்த இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லாருக்குமே 10 நாள் சஸ்பெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க பண்ண தப்புக்காக ஒரு நிரபராதியை இவ்வளோ அடித்து துன்புறுத்தி இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க இல்லையா? அதனால தான் சரி, இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சு. இப்பவுமே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்போ அந்த சுடரோட பணத்தை எங்கே தான் வச்சுருக்காங்களா? சுடர் உண்மையிலேயே செத்துட்டாலா, இல்லை அவளை எங்கேயாச்சும் கடத்தி வச்சுருக்காங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்விகள் ஓடிட்டுருக்கு. அந்த சுடர் வந்து இறந்துட்டாங்களா, இல்லை மர்மமான முறையில் இறந்தாங்களா, இல்லை இவங்க தான் கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடுத்த இயரிங்குள்ளே நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். இல்லைன்னா எல்லாருடைய வேலையும் ராஜினாமா செஞ்சுட்டு நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்க்கு ஒரு இதை கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ராஜேஸ்வரி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் தேடுற வேட்டையில் தீவிரமாக இருக்காங்க. அவள் போன இடம், அவள் பிஸ்னஸ் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவள் எங்கேயும் இல்லை. அதுக்கு காரணம் அந்த சுடர் தான் அவளை மிரட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சுடரை தேடி போனாங்க. அதை மனோகர் தான் மிரட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வசமாக போய் மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பையன் போய் மாட்டிக்கிறான். ஆனால் இவன் மாட்டிக்கிட்ட விஷயம் அவளுக்கே தெரியாது. அந்த இடத்துல போலீஸை வர வச்சு கையும் குளமாக பிடிச்சி 2 பேரையும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க 2 பேர் வாயாலையும் வாக்குமூலத்தை வர வச்சு அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் மனோகருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ என் தங்கச்சிக்கும் என் மாப்பிள்ளைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்துட்டேன், இதுதான் என்னுடைய சாதனை, என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தை துள்ளி குதிக்கிறார் நம்ம மனோகர். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.